ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அருகி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். குரு அதிசார பயிற்சி. இந்த குரு அதிசாரம்னா என்ன, அது எப்போ நடக்கிறது, ஏன் நடக்கிறது, அது அதாவது அதோட அமைப்பு என்ன, எத்தனை நாளைக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். குரு அதிசாரம்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். நம்ம எப்படி இந்த அந்த காலத்தில் டேப்பில் டேப் ரெக்கார்டர் இருந்துன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம வேணும்னா ரிவர்ஸ் ரீவைண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷன் ஆஃப் குரு ஜூபிட்டர் அப்படிங்கிறது தான் குரு அதிசாரம்னு பேர். இந்த குரு அதிசார பயிற்சினா என்ன அப்படின்னா, பூமியிலேருந்து பார்க்குறதுக்கு சூரியனை முந்திக்கொண்டு அடுத்த ராசிக்கு போகிற மாதிரி ஒரு மாய தோற்றம் தான் இந்த குரு அதிசார பயிற்சி. ஆக்சுவலாக அவர் குரு கடகராசிக்குள்ளே போகலை. ஆனால் சூரியன்லேருந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது அதற்கு பெயர் குரு அதிசார பயிற்சி. அதே இது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு போகிறார். அதே குரு பகவான் விருச்சிகம், தனுசு அந்த மாதிரி இடத்துல இருக்கும்பொழுது அதே 5, 6, 7 இடங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது சூரியன் ட்ராவல் பண்ணும்போது அது வக்ர பயிற்சியாக மாறும். ஆனால் இப்போ வக்ர பயிற்சியும் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய இல்யூஷன் தான் நமக்கு அதிசாரமாகவும் வக்ரமாகவும் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. இந்த வக்ர பயிற்சி அதிசார பயிற்சி எப்போ நடக்கிறது, வக்ர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிசார பயிற்சி அக்டோபர் 18, 2025 சனிக்கிழமை அன்று மதியம் 2:05 குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு போகிறார், எக்ஸால்டட் பொசிஷன். ஸோ இதனால் பூர்ண சுபரான குரு பகவான் உச்சமடைவது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நற்பலன்களை கொடுப்பார். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, உச்சஸ்தானத்திலேருந்து சனி பகவானை பார்க்கறதுனால குறிப்பாக யாருக்கு ரிலீஃப் கேட்டால், கும்பம், மீனம், மேஷம், சிம்மம் இவங்களுக்கெல்லாம், அதே மாதிரி தனுசு இவங்களுக்கெல்லாம் அதிக ரிலீஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, பாத சனி, விரய சனி, ஜென்ம சனி, இந்த சனி பாதிப்புகளை குறைக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஏன்னா சனிக்கு அந்த இடத்துல மீனராசியில் பவர் கம்மி, ஆனால் குருவுக்கு பவர் ஜாஸ்தி. குருவின் லைட் ரேஸ் அங்கே விழுறதுனால சனியுடைய பாதிப்பு குறைய துவங்கும். இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டால், அக்டோபர் 18 மத்தியானத்துலேருந்து டிசம்பர் 5 ராத்திரி வரைக்கும் இந்த குரு கடகராசியில் அதிசாரமாக இருப்பார். ஆனால் அதுலேயும் அதிசார ட்ராவல் ஒன்று, வக்ர ட்ராவல் ஒன்று. அதிசாரமாக அக்டோபர் 18 நவம்பர் 11 ராத்திரி 9:30 வரைக்கும் அதிசாரமாக நேர்கதியில் போகிறார். நவம்பர் 11, 2025 இரவு 9:30 வக்கர கதி ஆரம்பித்து பின்னோக்கி நகர்வார். அங்கே கடகராசியிலேயே வக்கர கதியில் இருப்பார். அதுக்கப்புறமா டிசம்பர் 5, 2025 இரவு 9:51 குரு பகவான் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த அதிசார, வக்ர மற்றும் மிதுன ராசி பயிற்சியில் இந்த டியூரேஷன் அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, எந்த விதத்தில் பாசிட்டிவ் பலன்களை, ஏன்னா நெகட்டிவ் பலன் ரொம்ப கம்மி, 90% பாசிட்டிவ் தான், 10% தான் நெகட்டிவ். அதுவும் சில ராசிக்கு மட்டும்தான். அது கூட குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சங்கடம், மற்றபடி பெருசாக கெடுதல் கிடையாது. அதனால் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள். பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு இப்போ உங்களுக்கு அப்படி தான் இருக்கார். 9ஆம் இடத்துக்கு அதிசாரமாக போகிறார். அதுவும் உச்ச பலத்தை அடைகிறார். வருமானம் ஜாஸ்தி ஆகணும், உங்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் வரும். உங்களுடைய அவுட்லுக் டுவர்ட்ஸ் லைஃப். நீங்கள் இத்தனை நாளாக பழைய புடவை, பழைய வேஷ்டி, பழைய சட்டை, பழைய துண்டு, அந்த துண்டில் ஜிட்டு இருக்கும், ஒரு 4 வருஷம் ஜிட்டு, துவைச்சா கூட போகாது. அதெல்லாம் நெருப்பில் போட்டிங்கன்னா அப்படியே எரிஞ்சிடும். அந்த அளவுக்கு உங்களை அழுக்க வச்சுருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே புத்தம் புதுசாக ஒரு பொலிவாக அப்படியே மேக்கப்பில் போட்டு ஏதாவது ஒரு
இந்த பியூட்டிஷியன்கிட்ட போட்டு பட்டி டிங்கரிங் பார்த்தா எப்படி இருப்பீங்க? ஒரு பழைய செகண்ட் ஹேண்ட் காரை இல்லை ஃபோர்த் ஹேண்ட் காரை புது பெயிண்ட் அடித்து வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உங்களிடம் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை தரும், உங்களிடம் ஒரு புது பொலிவை தரக்கூடிய வகையில் இருக்குது. வெற்றிகள், நிரந்தர வெற்றிகள், உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். குழந்தைகளுக்கான சுப செலவுகள், குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள், உங்கள் பசங்களோ பொண்ணு, உங்கள் பையனோ பொண்ணோ ஏதாவது ஒரு அட்வொகேட் ஆஃபீஸ் திறக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் முதலீடு செய்வீங்க. உங்கள் பொண்ணோ பையனோ ஒரு மெடிக்கல் பிடிஎஸ் படிச்சுட்டு டென்டல் கிளினிக் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க. உங்கள் பையன் ஒரு ஆர்கிடெக்சர் முடிச்சுட்டு அவன் ஒரு ஆர்கிடெக்சர் பண்ணுறேன், இன்டீரியர் டிசைனராக இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான்னா அதுக்கு நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க. ஸோ குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான அமைப்பை தருகின்ற வாய்ப்பு இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது. பொதுவாக ஒரு ராசிக்கு ஜாதகத்திலேயோ இல்லை கோச்சாரத்திலேயோ குரு 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ இருந்தால் அது யோக பலனை தரும். உங்களுக்கு அப்படி வந்திருக்கு, 9ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு அதிசார பயிற்சியாக. இது ஷார்ட் டியூரேஷனாக இருந்தாலும் ஷார்ட் டியூரேஷனில் வாரி வழங்கி கொட்டிட்டு போவார். அதை அழுறதுக்கு நேரம் இருக்காது. உங்கள் வீட்டிலேருந்து இந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார், தெய்வமே நான் திருடின பணத்தெல்லாம் தூக்கி போடுறேன், உனக்கு எவ்வளோ வேணுமோ பிடிச்சிட்டு மீதியை கொடு அப்படின்ட்டு. அது மாதிரி உங்களுக்கு கடவுள் கூரையை பிச்சுட்டு கொட்டக்கூடிய வகையில் இருக்க. நீங்கள் திருட மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு கடவுள் அந்தளவுக்கு கொட்டக்கூடிய வகையில் அதை அடுக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அந்தளவுக்கு வருமானம், அந்தளவுக்கு தெளிவு, அந்த அளவுக்கு சந்தோஷம், வளர்ச்சி, சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளிலும் வெற்றிகாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தாயாருடைய ஆரோக்கியத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாதகம் 4ஆம் இடத்துக்கு வீக்காக இருந்ததுன்னா மற்ற செலவுகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு 90%, அதாவது இருக்கிறதுலையே மீனராசிக்கு அடுத்ததாக ரிஷபராசிக்கு அடுத்ததாக உங்களுக்கு தான் 90% நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது. இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பரிணாமத்தை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதங்களாக இந்த குரு அதிசார பயிற்சி இருக்கும். பரிகாரம்னு நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல. மாதாந்திர பரிகாரங்கள் நம்ம அக்ஷரா சேனலில் போட்டுன்னு வந்துட்டு இருக்கோம். அதில் பாருங்கோ, அதில் மாதாந்திர பலன்களில் பரிகாரத்தை சொல்லிட்டு வரோம். அந்த பரிகாரத்தை செய்தாலே உங்களுக்கு குரு அதிசார பயிற்சியின் பரிபூர்ண பலன்கள் கிட்டும். இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கோ, அதுபோல் இந்த ராசியை இந்த பலன்களை கேட்டு தெளிவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிரார்த்தனை. அப்படி உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஜாதகத்தில், ஏன்னா சில பேர்த்துக்கு ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் அக்கேஷன்ஸ் என்ன ஆகும்னா, இந்த குரு அதிசார பயிற்சி கூட சில பேர்த்துக்கு கெடுதல் பண்ணும். ஏன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு விரயத்தில் இருக்கிறதோ இல்லை சனியின் பார்வையில் இருக்கிறதோ அது கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸோடு என்னை கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் கான்டாக்ட் பண்ணுறது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த பலன்கள் அனைத்தும் நான் இப்போ சொல்லக்கூடிய சொன்ன பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம், வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை கணிச்சிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை வச்சு நான் ஜாதகம் கணித்து கரெக்ஷன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பலன்களே சொல்லுவேன். அதற்கு கட்டணம் உண்டு. அதனால் தேவைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ கட்டணம் செலுத்தி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் அந்த குரு பகவான் மங்களங்களையும் தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.
ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு அதிசார பெயர்ச்சி விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு அதிசாரம் எப்போ ஆகுது அப்படின்னா 17/10/2025 7/12/2025 வரைக்கும் குரு வந்து பார்த்திங்கன்னா அதிசாரமாக மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இது வந்து 1.5 மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வக்ரகதியாகி கடகராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போயிடுவார். இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து திருக்கணிதப்படி 1.5 மாதத்துக்கு மட்டும்தான். இந்த 17/10/2025 7/12/2025 வரைக்கும் தான். இவ்வளோ நாளாக வந்து அஷ்டமத்து குருவாக இருக்கார். குரு அதிசாரமாக வரதே உங்களையே காப்பாற்றுறதுக்கு, விருச்சக ராசியை காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா குரு அதிசாரம் அப்படிங்கிறது வந்து வருஷம்லாம் நடக்காது, அது எப்பயாவது தான் நடக்கும். அந்த மாதிரி இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் போய் மறைஞ்ச குரு சரியில்லாத அமைப்புகள் வந்து சில ராசிகள் இருக்குது. அந்த ராசியில் முதல் ராசி விருச்சக ராசியாக இருக்குது. ஏன்னா அஷ்டமத்து குருவாக இருக்கார். குருவோடைய பார்வையை உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு இல்லாமல் இருக்குது. அதனால் இந்த கொஞ்சம் மாதமாகவே வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தங்கள், சில விஷயங்கள்லாம் தோல்வியில் போய் முடிகிறது, இந்த மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போ விருச்சக ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம்ங்கிறது சகல விதமான சௌபாக்கியம் அப்படி கொடுக்கக்கூடியது. அந்த ஸ்தானத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு அந்த 1.5 மாதம் வந்து ரொம்ப அப்படியே ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்தது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல ஜாக்பாட் தான். உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலே பல கவலைகள் இருந்து, பல பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே விருச்சக ராசி வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு அப்படியா பிரச்சனை இல்லையா அப்படின்னு அதிசயமாக கேட்கணும். ஏன்னா காலபுருஷனுக்கு அது 8ஆம் இடமா இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, பண ரீதியாவோ அல்லது குடும்ப ரீதியாவோ ஹெல்த் ரீதியாவோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் இந்த காலகட்டத்தில் குருவோடைய அனுகிரகம் இருக்கும்போது அந்த பிரச்சனைக்கெல்லாம் நிவர்த்தி கிடைக்கும். அதிலிருந்து வெளியில் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அஷ்டமத்து குருதுனால் நிறைய பேர்த்துக்கு ஹெல்த் ரீதியாக பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி மன ரீதியாக கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்துகிட்ருக்கும். அது எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில் சால்வ் ஆக போகுது. இந்த 1.5 மாதம் வந்து ரொம்ப ஜாக்பாட் தான். உங்களுக்கு நல்ல சுகபோக வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சகல விதமான சௌபாக்கியங்களும் குரு கொடுக்க போகிறாரு. ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் தான் அவர் வந்து இருக்கிறாரு. அதனால் அவருடைய பார்வை பெறக்கூடிய இடங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமான இடங்களாக இருக்குது உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும். அதுவும் 5ஆம் இடம் லக்ஷ்மியுடைய பரிபூரணமான ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதே வந்து 5ஆம் இடம் தான். குரு அந்த இடத்த பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு. அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. அது போக உங்கள் ராசியவே அவர் பார்க்குறாரு. குரு வந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது கோடி தோஷம் நிவர்த்திங்க. குருவோடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா கோடி தோஷத்தை நிவர்த்தி. அப்போ உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் சரி வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள்லேருந்து உங்களை காப்பாற்ற போகிறாரு. மனசுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதுதான் நீங்கள் உணர்வீங்க. இந்த 1.5 மாதம் வந்து மைண்டு நல்ல ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. பொதுவாக குரு 9ல் வந்தனால நல்ல மாற்றங்கள், வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு பயணம் உறுதியாக உண்டு. நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் விரும்பின இடத்துல விரும்பின துறைக்கு வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது, பேர் புகழ் சம்பாதிக்கக்கூடியது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. தொழிலில் வந்து இடத்த மாற்றுறதோ அது தொழிலில் ஏதாவது ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. குரு 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால சிறு தூர பிரயாணங்கள், தொழிலுக்காக நிறைய அலைச்சல்களை மேற்கொள்கிற மாதிரி வந்தாலுமே அது எல்லாமே ஆதாயத்தில் தான் முடியும். 5ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு நல்ல அதிர்ஷ்டம், ஜாக்பாட் இதெல்லாம் உறுதியாக இருக்குது. நீங்கள் நிறைய முயற்சி போடணும். நீங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். முயற்சி போடும்போது தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே அதிகமாக முயற்சி போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு விஷயம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு மற்றவங்கள மாதிரி அழுகாமல் அடுத்தது நம்ம என்ன செய்யணுங்கிற ஒரு ரியாலிட்டியோட எல்லா விஷயத்தையும் நீங்கள் அணுகிறதுனால எப்போவுமே உங்களுக்கு குருவோடைய பிளெஸிங்ஸ் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த குரு உங்களுக்கு நிறைய அற்புதங்களை செய்கிறதுக்கு தான் வராரு. பொதுவாகவே குரு அதிசாரம்ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அதிசயமாக ஒரு விஷயந்தான். அது உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் போகிறதுனால இந்த அஷ்டம குருவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியஸ்தானத்துக்கே அவரே வந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிற திடீர்னு ஒரு ப்ரொமோஷன்ஸு, நீங்கள் நினச்ச இடத்துல வேலை பார்க்குறது, அதே மாதிரி நல்ல ப்ரொமோஷன்ஸு, ஒரு பாராட்டுகள், அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு நல்ல அதிர்ஷ்டமும் சேலரி இன்க்ரிமெண்ட்டும் உறுதியாக இருக்குது. அதே மாதிரி இவ்வளோ நாள் அந்த ஜாப் வந்து வேறு பக்கம் வந்து நம்ம போகலாம், நம்ம சொந்த ஊருக்கு போகலாம், அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சகோதர வழி ஆதரவுகள் இருக்குது, உறவினர்களுடைய ஆதரவுகள்லாம் இருக்குது. மூத்த
மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள், இளைய சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு குரு. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னாலவே நடக்கும். அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள், வீடு கட்ட யோகம், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன விஷயம் இஷ்டமோ அந்த விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக குரு அனுகிரகம் இருக்கனால அது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி தெய்வ அனுகூலம் இருக்குது, தெய்வ பலம் இருக்குது. தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கனால நீங்கள் தெய்வ வழிபாட்டில் முக்கியத்துவம் கொடுக்கும்போது அது வந்து இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. திடீர்னு ஒரு செல்வ வளம், நீங்கள் எதிர்பார்த்தது, நீங்கள் முயற்சி பண்ணது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து திடீர்னு ஒரு செல்வ வளம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. காசு பணம் வெளியில் கொடுத்துருக்கிறது அது வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இந்த 1.5 மாதத்தில் ஒரு தீர்வு அப்படிங்கிறது வரும். கடனே நிவர்த்தி பண்ண மாட்டார், ஆனால் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு கட்டாயம் ஒரு சொல்யூஷன் இருக்கும். கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு வரதுனால 5ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால திடீர்னு வந்து வட்டி வேண்டாம், இல்லை நீங்கள் 2 மாதம் கழித்து கொடுங்க, இல்லை இப்போதைக்கு படிப்படியாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் குரு ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதே மாதிரி தொழில், உத்தியோகம் இது எல்லாமே நல்லா இருக்கனால நிறைய பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியும். அதே மாதிரி வீட்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மன மகிழ்ச்சியான தருணங்களை தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. வீட்டில் சந்தோஷமான உறவுகள், அதே மாதிரி திருமணம் ஆகிட்டு நீண்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க அந்த புத்திர பாக்கியத்தை குரு கொடுக்குறாரு. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால குரு வந்து அனுகிரகம் இருக்குது. உங்களுக்கு குருவோடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் அனுகிரகம் இருக்கனால சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருமண தடை இருந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆயிரும். ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்காரு, குருவோடைய பலம் இருக்குது உங்களுக்கு. அதனால் திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 7ஆம் இடத்தை குரு பார்க்கலைனா கூட பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்கனால ஒருத்தருடைய லைஃப்பில் பாக்கியம் அப்படிங்கிறதுல வந்து ஒன் ஆஃப் த இது வந்து திருமணம் தான். அதனால் திருமணத்தை உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அதில் தடையெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த தடையெல்லாம் நீக்கி திருமண பிராப்தத்தை அவர் கொடுப்பாரு. அல்லது வந்து திருமணத்துக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு குரு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. நீங்கள் பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கும், உங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது, இன்னும் எக்ஸ்ட்ராவாக பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. லஞ்ச லாவணியங்களில் வந்து ஈடுபடும் போது கவனமாக பார்த்து இருந்துக்கங்க. 3ஆம் இடத்தை குரு பார்க்குது, நிறைய முயற்சிகள் போடுங்க, மிகப்பெரிய லெவலில் யோகமாக அது மாறும். உயர் அதிகாரிகளுடைய அன்புக்கு ஆளானீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து நிறைய பேர் இந்த காம்படிஷன் எக்ஸாம்ஸில் எழுதிட்டுருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் வெற்றி பெறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம், புத்திசாலித்தனம், திறமைகள்லாம் நல்ல வெளிப்படும். அதே மாதிரி நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிறதுக்கு உண்டானது. சில பேருக்கு வந்து இந்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கட்டாயம் குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி வந்து பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம். விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்போசர் ஆகிறதுக்கு இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினச்ச விஷயம், நீங்கள் என்ன விஷயத்தை முயற்சி பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். குடும்பத்தில் வந்து ஃபேமிலியில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டடாக இருப்பாங்க. கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமை ஏற்படும். கணவனுடைய தேக ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதேமாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பில், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் அந்யோன்யமும் ஏற்படும். அதனால் வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும், சக்ஸஸாகவும் ஆகும். இவ்வளோ நாள் ஏதாவது ஒரு தடை இருக்குது, அதை நினச்சி மன வருத்தமும் கண்ணீரும் விட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே மாறி மிகப்பெரிய லெவலில் அது உங்களுக்கு நல்ல யோகமாக மாறி நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக அமைய போகுது உங்களுக்கு. அதே மாதிரி 3ஆம் இடத்தை குரு பார்க்குது. முயற்சியை மட்டும் எப்போவுமே கைவிடாதீங்க. இதுக்கு அடுத்தது வந்து குழந்தைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பெண்களாக இருந்தால். அதுக்கு அடுத்தது வந்து ஆடை ஆபரண சேர்க்கையில் உங்களுக்கு இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப ஜாக்பாட்டான காலம். நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி ஒன்று பண்ணிகிட்ருப்பீங்க, ஆனால் அது உங்களுக்கு வேறு, அதாவது பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக தான் உங்களுடைய ராசிக்கு அமைய போகுது. குரு வந்து 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குது, 5 பார்க்குது, 3 பார்க்குது. அதாவது மீடியா சப்போர்ட் கிடைக்கும், பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். நீங்கள்
நீங்கள் தான் நல்லவர் அப்படின்னு மக்கள் உங்களுடைய உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மூலிமா நீங்கள் நல்ல வளர்ச்சி அடைய முடியும். அதாவது சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பேர் புகழ், உங்களுடைய பேரும் புகழும் சுற்றி இருக்கவங்க கிட்ட எல்லாம் பரவ ஆரம்பிக்கும். கட்சி தலைமையிடம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கை கொடுப்பாங்க. போட்டி விஷயங்கள்லாம் நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க. மிகப்பெரிய லெவலில் கான்ட்ராக்டு. ஒரு அரசியல்வாதினாலே மக்கள் சப்போர்ட் இருக்கணும், நல்ல பேரும் புகழும் இருக்கணும். இன்னார் தான் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு தெரியக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதனால் குரு பலம் வந்து அரசியல்வாதிகளுக்கு இருக்குது. இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தில் ஏதாவது மோசமான தசாபுத்திகள் இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கோங்க. என்ன பரிகாரம் அப்படின்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேளுங்க, கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப ஜாக்பாட்டு, மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படின்னு வந்து விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு சொல்லலாம். அந்தளவுக்கு வளர்ச்சி இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பேரு புகழ் பாராட்டுகள் அங்கீகாரங்கள் இது எல்லாமே கிடைக்கும். ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கலைத்துறைக்கு எப்போவுமே வந்து வளர்ச்சி தான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதுக்கு அடுத்தது விருச்சக ராசியில் இருக்கக்கூடியவங்க பொதுவான பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, பொருளாதார இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட் தான். அதே மாதிரி குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள். நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி புனித யாத்திரைகள்லாம் போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இந்த குருபலம் இருக்கனால இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா துலாஸ்தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தான். துலாஸ்தானம் பண்ணுறதே வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டம். புனித நதிகளை நீராடுங்க, குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள், நல்ல குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அது பரிபூரணமான அருள் இருந்தாலே மிகப்பெரிய லெவலில் குரு வந்து ஒன்று கொடுத்தா அது 10 வந்து சேரும். தெய்வ அனுகூலமும் தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் இருந்தால் குரு வந்து 10 ரூபா கொடுக்கணும்னு நினச்சா அது அப்படியே வந்து 100 ரூபாயாக வந்து உங்களுக்கு உழுவும். ஏன்னா இதெல்லாம் வந்து குரு பார்வை மட்டும் கிடையாது, தெய்வத்தோட அனுகூலமும் பரிபூரணமும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நல்லபடியாக எல்லாமே நடக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிசார குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விருச்சிக ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்காங்க. அந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசியில் உச்சம் பெறார். அதாவது விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேல 9ஆம் இடத்துக்கு குரு வராங்க. அந்த குரு பகவான் வந்து உங்க ராசியை பார்க்கிறார். உங்க ராசியை பார்க்கும் பொழுது 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது குரு பார்வைப்பட்டா கோடி நன்மைகள் நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி விருச்சிக ராசி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட அதிபதினால கோபம், குழப்பம், பயம், எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைகள் நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா அந்த 9ஆம் இட பாக்கியத்துக்காக குரு உச்சம் பெறும் பொழுது அந்த குரு பார்வை உங்க ராசியை படும் பொழுது கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகளா இது அமையும். இத்தனை நாளா தடப்பட்ட இருந்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பா நடக்கும். சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா யோசிக்காம நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். அது இல்லாம உங்க ராசியிலிருந்து அந்த குரு பகவான் 9ஆம் இடத்தையும் பார்த்துட்டு உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கும் பொழுது கண்டிப்பா தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே கை கூடி வரும். இதுக்கு முன்னாடி நீங்க யாரு நல்லவங்கன்னு சொல்லி நீங்க நம்புனீங்களோ அவங்க எல்லாம் உங்களே ஏமாத்திருப்பாங்க. பொருளாதாரத்துல முடக்கம் பண்ணியிருக்கும், கடன் தொல்லைகள் கொடுத்திருக்கும், ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் பண்ணியிருக்கும், நல்லது போன இடத்துல கெட்டதா வந்து மாறி இருக்கும், பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். வீட்டுல குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாயிருக்கும். ஆனால் அந்த குரு உச்சம் பெற்ற குரு உங்க ராசியை பார்க்கும் பொழுது தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, துணிச்சலான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். இதுக்கு முன்னாடி சார் என்னால வந்து ஒரு இடத்துல நிரந்தரமா வேலைக்கு போக முடியல, என்னால வேலை செய்ய முடியல, அப்படி ஏதாவது வேலை செஞ்சாலுமே கூட அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, பண்ணாத விஷயத்துக்கு நான் வந்து தண்டனை அனுபவிச்சேன், உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா
இந்த குரு அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் தொழில்ல உங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க. தொழில் ஆரம்பிச்சு ஒரு கௌரவத்துக்காக தொழில் ஆரம்பிச்சுன்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர, நமக்கு பிடிச்ச தொழிலோ அதுல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு தொழிலோ இல்லாம இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த விருச்சிக ராசிக்குங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகலாமா, இல்ல விசா நமக்கு கிடைக்குமா, இல்ல அமௌண்ட் ஏதாவது தொழிலுக்கு கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கட்டினீங்கன்னா கண்டிப்பா நீங்க அங்க தேடி போனாலுமே கூட நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேலை கண்டிப்பா அமையும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்புக்கு எதாவது ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த டயத்துல கவர்மெண்ட் ஜாப்புக்கு எதாவது ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அமையும். அது இல்லாம 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுடைய தந்தை வழியில இருக்கிற சப்போர்ட்டு, இல்ல தந்தை வழியில வரக்கூடிய சொத்துக்கள், இல்ல அவர் மூலியமா வரக்கூடிய ஒரு தொழில், அப்பாவோ சம்பந்தப்பட்ட தொழில், பூர்வீக சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் எல்லாமே நிரந்தரமான தீர்வு காணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா உருவாகும். அதனால நீங்க பயப்படாம துணிஞ்சு இறங்கி பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வீட்டுல நல்ல காரியங்கள் எப்பவுமே விருச்சிக ராசியை பொறுத்தளவுல திருமண வாழ்க்கைங்கிறது கைக்கூடி வரும். ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கிறது அதிகமா வரும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணிட்டு குழப்பங்கள் இருக்கும், ஒரு பயம் இருக்கு. நம்மளால வந்து ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியுமா, ஒரு குடும்பத்தை பார்த்துக்க முடியுமா, தொழிலும் பார்த்துட்டு குடும்பத்தை பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே ஒரு முடிவு எடுக்க முடியாம வர வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்களே வேண்டாம்னு சொல்லி தவிர்த்துருவீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்ப சில டயத்துல நீங்க வேணும்னு நினைக்கும் போது உங்க கைக்கு வந்து கிடைக்காம அதை உங்களை விட்டு விலகி போகலாம். அவங்களுக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா அதை நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதை முழுமையா நீங்க பயன்படுத்தும் போது தொட்ட காரியங்கள் எல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கும். அதனால இப்ப இந்த காலகட்டத்துல அந்த அதிசார குரு பேச்சுக்கு அப்புறம் திருமணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள இதுக்கு முன்னாடி கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். சார் என் மனைவி என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, கணவனும் என் பேச்சு கேட்கல, வீட்டுல 5 நிமிஷம் சிரிச்சு பேசினாவே சண்டை வருது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூன்யம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஒரு டைவர்ஸ் வரைக்கும் போன ஒரு ஃபேமிலி எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அதிகம். அது இல்லாமல் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வீஸ்தானத்தையும் புத்திரஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் ஒரு மேரேஜே ஒரு 5-6 வருஷம் ஆச்சுங்க, எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகளே இல்லை, நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், நிறைய கோயிலுக்கு போனேன், நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அதுக்கான பலனை எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கட்டாயம் இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேருக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு அடிக்கடிக்கு உடல் உபாதைகள் தொந்தரவுகளோ இல்லை ஹாஸ்பிட்டல் சில விரயங்களும் பண்ணியிருக்கும். அவங்களுக்குமே இந்த காலகட்டத்துல அந்த குழந்தைகளுக்கான ஒரு உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கொடுக்கும். அது இல்லாமல் விருச்சிக ராசியை பொறுத்தளவு இந்த பிளட் சம்மந்தப்பட்டது, ஸ்கின் ப்ராப்ளம், கர்ப்பப்பை பிரச்சனை, தலைவலி பிரச்சனை இதெல்லாமே நிறைய இருந்திருக்கும். அவங்களுக்குமே இந்த உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா நிம்மதிங்கிறது இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்ல விரயங்கள் கொஞ்சம் கம்மியாகும். ஹாஸ்பிட்டல்ல போற இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். அதனால நீங்க உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். வாகன யோக அமைப்பு இருக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா பழைய வாகனம் வித்துட்டு புது வாகனம் வாங்கலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வாங்கலாம். உங்களுக்கு வெளிநாடு பயணங்கள், தூரதேச பயணங்கள், இட மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், இது எல்லாமே வீடு மாற்றம், இது எல்லாமே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அமையுது. அதனால இது கரெக்டாக நீங்க பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்க தாராளமா போகலாம். முடிஞ்ச அளவுக்கு யாரையும் நம்பாம தெளிவான சிந்தனைகள், தெளிவான யோசனைகளோட நீங்க செயல்பட்டீங்கனால் தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலமா கண்டிப்பா இருக்கும். மாணவ செல்வங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் வரும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருப்பீங்க. இப்போ உங்கள் குரு பகவான் உச்ச கிரகம் உங்களை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மாணவ செல்வங்களுக்கு வந்து நல்ல மதிப்பெண்கள் கைகூடி வரும். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் துணிஞ்சு இறங்கி நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து அதிசார குரு பயிற்சிங்கிறது ஒரு பொது பலனாக தான் நம்ம சொல்லிட்டு இருக்குங்க.
இதே உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்குது, அந்த குரு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்து அதனோட வழிகள் நீங்கள் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பண்ண டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.